மண்முனை தென்னீர்பட்டி பிரதேசத்துக்கு உட்பட்ட கிராமம் மாங்காட்டி கிராமம். இந்த மாங்காட்டி கிராமத்திலே கிட்டத்தட்ட இந்த வீதி 40 வருஷத்துக்கு மேலே பழமையான வீதி. இந்த வீதியை இப்போ கிட்டத்தட்ட சிலரால் மூடப்பட்டிருந்தது. எங்களுடைய தவிசாளர் வினோராஜ் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு வந்து அவர் இப்போ ஒரு சில மாதத்துக்குள்ளே அவர் நேரடியாக பார்வையிட்டு இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து இந்த பாதையை திறப்பதற்கு எங்களுக்கு ஒத்தாசை புரிஞ்சு இதில் திறந்து வந்ததுக்கு அவருக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். அவர் நேரடியாக சகல விதத்தையும் பார்த்து மக்களுக்கு ஒரு சேவை செய்கிற மனப்பான்போடு செய்து கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட இந்த வீதி இல்லாதால மக்கள் மிக சிரமப்பட்டு கொண்டிருந்தவங்க வெறுவேற்றிருந்தாலும் 15,000 ரூபாய்க்கு எது கொண்டு வந்தால் அது 30,000 ரூபாய் வேணும். அதை சுமந்து எடுக்கிறதுக்கு இன்னொரு வர காணிக்காலாம் எடுக்க வேண்டியிருக்கு. இந்த வீதியில் பேர் விதானியார் வீதி. அதில் ஒட்டி இப்போ கிட்டத்தட்ட கிரவல் போட்டு செப்பனிட்டு தருவதாக தவசாரர் அவர்கள் எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட இதில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் இதில் விவசாயம் செய்கிற வெங்காய செய்யை, கொச்சி செய்யை, கத்தரி செய்யை, இப்படி விவசாயிகள், கடத்தொழிலாளி, இப்படி நிறைய பேர் இதில் போக்குவரத்து செய்கிற வீதி இது. இந்த வீதி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நீளமான வீதி. இது கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலாக இது மூடப்பட்டு கிடந்தது. அப்போ நாங்கள் தவசாரர் கவனத்துக்கு கடிதம் மூலம் அறிவிச்சிருந்து அவர் உடனடியாக பார்வையிட்டு இப்போ ஒரு சில 3-2 மாதத்துக்குள்ளே இது திறந்து தாரத்துக்கு ஆவணை செய்திருக்கிறார். அவருக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இது 40 வருட காலமாக இந்த ஒழுங்கை விதானியார் வீதி ஒழுங்கை திறக்கப்படாமல் இருந்தது. 40 வருடமாக ஒரு ஆள் போஸ்ட் பண்ணி அடக்கி இருந்தது. அதை நீண்ட காலத்துக்கு பிறகு எமது மண்முனை தென்னருவில்பட்டி பிரதேச சபையின் தலைவர் வினோ ஐயா அவர்களால் எங்களுக்கு திறந்து வைக்கப்படுகின்றது. இதனால் 150 பேருக்கு மேற்பட்ட விவசாயிகள் இந்த ஒழுங்கை திறப்பதனால் நன்மை அடைகிறார்கள். இந்த விவசாயிகளுக்கு இந்த விவசாய உற்பத்தியில் ஈடுபடுவதற்காக எரு மற்றும் மேனைய பொருட்களை வேறொரு பாதையில் இருந்துதான் நாங்கள் கூடிய காசை செலவழித்து இந்த எங்களது விவசாய நிலங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இதையிட்டு இந்த ஒழுங்கை திறப்பதையிட்டு நாங்கள் விவசாயிகளின் சார்பில் எமது பிரதேச சபையின் தலைவர் வினோ ஐயா அவர்களுக்கு கிராம மக்கள் சார்பிலும் எங்களது விவசாயிகள் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.